ஹலோ ஹேவி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மர்மர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து நடிச்சிருக்காங்க. மொத்தமாக 5 கேரக்டர் தான் இந்த படத்தில். டேரக்டர் ஹேம்நாத் நாராயணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு டெபியூட்டன் டேரக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிமாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபவுண்ட் ஃபுட்டேஜஸ் ஃபிலிம்னாலே என்னன்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபார்மேட்டில் பழைய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் பழைய ஸோ தேடி எடுத்து அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணி போடுவாங்க. லைக் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல்டில் இது வந்து ஒரு மாதிரியான ஸ்டோரிஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் ஒரு சிசிடிவி ஃபோட்டேஜ் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த சிசிடிவி ஃபோட்டேஜ் பார்க்குற ஃபீல் தான் படமே இருக்கும். அதான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜஸ் ஃபிலிம். இது நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் தென் ரொம்ப வெளிநாட்டில் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப ஃபேமஸ். பட் இது தமிழில் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் வரது இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. பெருசாக எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் ஓவராக அதுக்கு ப்ரொமோஷன்ஸ் அள்ளி விட்டுருந்தாங்க. சரி அப்படின்னா தாண்டா இதுக்கு ஏன் இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அப்படின்னா தான் அதுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது பார்க்க போயிருந்தேன் நீங்கள் அந்த படம். மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலை கிராமத்தில் மங்கைன்ற ஒரு சூனியக்காரி ஒரு காட்டுக்குள்ளே இருக்காங்க. அங்கே வந்து சப்த கன்னிகள், ஸோ 7 கன்னிகள் உள்ளே இருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்கலாம் வந்து காணாமல் போயிடுவாங்க, அப்படியே இறந்துருவாங்க, திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குது. அந்த கட்டுக்கதை உண்மையா பொய்யான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு யூடியூபர்ஸ் ஒரு 4 பேர் வந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. போக இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு அந்த ஊர் பொண்ணே ஒன்று நானும் உள்ள வரேன்னு சொல்லிட்டு போறா. இந்த 5 பேருமே காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஃபைனலா அவங்க அந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அந்த காட்டுல அவங்க என்னென்ன அமானுஷ்ய விஷயங்கள் பார்த்தாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. மெயினா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 5 கேரக்டருமே நியூ ஃபேஸ் தான். ரிஷி கபூர், தேவராஜ் ஆறுமுகம், யுவிகா, ஹரியா, சுகன்யான்றது. ஸோ இந்த 5 கேரக்டருமே ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அது ஒரு கேரக்டராகவே பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நியூ ஃபேஸஸ் மாதிரி தெரியாமல் ஓரளவு கொஞ்சம் ஆக்டிங் எல்லாமே ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் அவங்க கொடுத்த கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கேரக்டர்ஸ் மட்டும் தான் அதிகமாக ப்ளே ஆகுது. அதை தவிர அந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் வருது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெட்ரிக்கோட மியூசிக் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லைக் அங்கே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. பெருசா ஒரு பேயோ இப்படி ஊன்னுலாம் வராது. பட் அந்த ஒரு மியூசிக்லயே லைட்டா பயமுறுத்துவாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தியேட்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சவுண்ட் டிசைனா இருக்கட்டும், மியூசிக் ரொம்ப நல்லா நீட்டாவே போட்டிருந்தாரு. இந்த படத்துல சாங்ஸ் எதுவும் கிடையாது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நிறைய திகில் ஊட்டுற பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஜாசன் வில்லியம்ஸோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஜர்னல்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சொன்னாங்க. ஆக்சுவலா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த பழைய ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு அந்த விஐ கலர்லாம் மாற்றி ப்ளஸ் அந்த ஃப்ரேம்ஸே அந்த மாதிரி வச்சு நிறைய இடங்கள்ல அவர் வந்து ஷூட் தான் பண்ணியிருக்காரு லைவாக போயிட்டு. அதை நமக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அது ஏதோ ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டெக்னிக்கலி ரொம்ப வந்து கேமரா ஒர்க்ஸாக இருக்கட்டும், அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா நீட்டாக வந்து கேப்சர் பண்ணுறாரு. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி ரோஹித்தோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 1/2 hour ட்ரிம் பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நிறைய இடங்கள்ல லேக் இருந்தது. அதெல்லாம் தேவையில்லாத சீன்ஸ், ரொம்ப ஸ்லோவான சீன்ஸ். கண்டிப்பா அது கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு 1/2 hour சீன்ஸ் கட் பண்ணிருக்கலாம். ஸோ எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிருக்கலாம். ஏன்னா டேரக்டர் ஹேம்நாத் நாராயணன் வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாரு. ஆக்சுவலி சோஷியல் மீடியா இருக்கட்டும், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. நிறைய ஸ்பெஷல் ஷோஸ்லாம் போட்டு காமிச்சிருந்தாரு. நிறைய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும். அது மாதிரி நிறைய ஃபேன்ஸ்க்கே ஸ்பெஷல் ஷோ போட்டு காமிச்சாரு. ரொம்ப நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எங்க பார்த்தாலும் ப்ரொமோஷன் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு படம், இந்த படம்லாம் தனியாக போய் பார்த்துக்காதீங்க, அப்படி இப்படி பயங்கரமான ஹாரர் படம் அப்படின்னு. அதான் நம்ம எவ்வளோ ஹாரர் படம் பார்த்துருக்கோம், வெளிநாட்டு படம், நம்ம நாட்டு படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இந்த படத்துல அப்படி என்னதான்டா இருக்கு அப்படின்ற ஒரு இதில் தான் நான் போய் பார்த்தேன். இதில் நிறைய பேர் ஒருத்தர் ஒரு மாதிரியான ஒரு மிஸ்டர் ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன். மெயின் இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். இந்த படத்தை நான் பார்த்த ஒரு நல்ல பாசிட்டிவ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3-4 ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் இருக்குது. அது உண்மையிலே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுவும் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்டோட கொஞ்சம் பயமாக இருந்தது. அது தவிர பெருசாக செகண்ட் ஹாஃப் ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜாக போயிருந்தது. பட் ஆனால் அந்த படத்தோட மைனஸாக நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து செல்ஃப் எடுக்கல. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக அப்படியே போயிருந்தது. அந்த கதைக்குள்ளே போகவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 1/2 hour சீன்ஸை வெட்டி தூக்கினா கூட படம் பெருசாக வந்து நமக்கு வந்து ஸோ கனெக்ட் ஆகாமல் போகாதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு படம் நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 1/2 hour கட் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆனது நமக்கு வந்து ரொம்ப மைனஸாவே இந்த படத்துக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா வந்து டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு படம். நான் சொன்ன மாதிரி மியூசிக்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஸோ அது ஒரு கான்செப்டே ஒரு நல்ல கான்செப்ட் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்ட விட்டது எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி வந்து படம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சுமாரா போன கூட ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பட் ஆனால் இதுக்கு வந்து ஆஹா ஹோன்னு இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸ்லாம் கொடுத்த லைக் அந்த பில்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா இதுக்காடா இவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. படத்தில் பெருசாக நீங்கள் எங்கேயுமே பேயை பார்க்க மாட்டீங்க. ஆனால்
அது உங்க பக்கத்திலே இருக்க மாதிரியான ஒரு ஃபீலை உணர்வீங்க. அது வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. உண்மையா அந்த டெக்னிக்கல் ஒர்க்குக்காக வேணா படத்த வேணா ஒரு வாட்டி தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அதுவும் உங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்க பொறுமைய சோதிக்க வைக்கும். அத மட்டும் கொஞ்சம் தாண்டிட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு சில ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ்க்காக வேணா பார்க்கலாம். பட் ஆனா ரொம்ப இது வந்து ஒரு டாக்குமெண்டரி ஃபார்மேட்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் படம் போகும். ஒரு 2 1/4 மணி நேரம் படம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் டூ 40 மினிட்ஸ் தாராளமா வெட்டி எடுத்துட்டு இருக்கலாம் எடிட்டிங்ல. அதுவும் கொஞ்சம் எடிட்டர் ரோஹித் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடிட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது படத்துல கான்செப்ட் இருக்கணும்ல. கான்செப்ட் ரொம்ப ஒரு சின்ன கான்செப்ட் தான். அத வந்து சொல்ல வேண்டிய விதத்துல கொஞ்சம் வந்து டைரக்டர் சொதப்பிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனா ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம். ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள். இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு வேணா சும்மா ஒரு ஒரு வாட்டி இந்த ஒரு வீக்கெண்ட்ல போய் தியேட்டர்ல ஏதாவது ஒரு படம் பார்க்கணும், அந்த படம் பார்க்கலாம். பட் ஆனா 190, 200 குடுத்து இந்த படத்த பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பெர்சனலி சொல்லணும்னா கண்டிப்பா வொர்த் இல்ல. இது நல்ல ஒரு ஹோம் தியேட்டர்ல வீட்ல உங்களுக்கு வந்து ஓடிடில வந்த உடனே இந்த படத்த நீங்க பார்க்கலாம். பட் தியேட்டர்ல போய் அவ்வளவு காசு குடுத்து பார்க்கணும்னா, ரொம்ப போர் அடிச்சுதுன்னா போய் பாருங்க. பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து ஆனா தியேட்டர்ல பார்த்தா தான் இந்த படத்தோட அந்த ஒரு கொஞ்சமாவது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களால வந்து உணர முடியும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாவது பிடிக்கும். பட் ஆனா இந்த ஃபோன்ல, இந்த வீட்ல பைரசிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் சுத்தமா வந்து பிடிக்காது. ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. கண்டிப்பா இது ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜஸ் ஃபிலிம் எப்படி இருக்கும்ன்றது நெறைய பேருக்கு தெரியும். சில பேருக்கு தெரியாது. பட் அந்த ஜர்னல்ல இருக்க படங்கள்லாம் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ பேஸ்டான இந்த மாதிரியான அந்த ஒரு டாக்குமெண்டரி ஸ்டைல் ஆஃப் படங்கள்லாம் நான் பார்ப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, போய் பாருங்க. மத்தபடி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, பை.